நான் விஷயத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி இந்த ஒரு வீடியோவை பார்த்துருங்க. அந்த வீடியோவை பார்க்குறது நல்லது. நம்ம நாட்டுடைய பாதுகாப்பு எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றது இந்த ஒரு விஷயத்துல தெரிஞ்சிடும். பீகார் எலெக்ஷன் முடிஞ்சு அந்த இவிஎம் எல்லாம் கொண்டு போய் ஸ்ட்ராங் ரூம்ல வச்சிருக்கிறாங்க. ஸ்ட்ராங் ரூம்ல வச்சதுக்கப்புறம் ஸ்ட்ராங் ரூமுடைய சிசிடிவி செக் பண்ணும்போது ஒரு ட்ரக்கு ஒன்று அந்த ஸ்ட்ராங் ரூம் இருக்கிற அந்த இடத்துக்கு போயிருக்குது. கொஞ்ச நேரத்துலலாம் சிசிடிவி ஆஃப். என்னடா சிசிடிவி ஆஃப் ஆச்சுன்னு ரொம்ப வெயிட் பண்ணி பார்த்துருக்குறாங்க. அப்புறம் ஆர்ஜேடிக்காரங்கெல்லாம் அந்த சிசிடிவியை ரெடி பண்ணுறதுக்காக முயற்சி பண்ணி ஒரு மணி நேரம் கழித்து அந்த சிசிடிவியை ரெடி பண்ணிட்டாங்க. ரெடி பண்ணதுக்கப்புறமும் உள்ளே போனால் அந்த ட்ரக்கு வந்து வெளியில் வர்ற மாதிரி தெரியல. சரி, அங்கேயே வெயிட் பண்ணியிருக்கிறாங்க, எவ்வளோ நேரம் தான் இந்த ட்ரக்கு உள்ளே இருக்கும் அப்படின்னு. அப்புறம் ஒரு 3 மணி நேரம் கழித்து அந்த ட்ரக்கு வெளியில் வந்திருக்குது. அந்த ட்ரக்கை செக் பண்ணால் அதுக்குள்ளே இந்த இவிஎம் கொண்டு போகிறதுக்குன்னு ஒரு பாக்ஸ் ஒன்று இருக்கும், ஸ்டீலில் ஒரு பாக்ஸ் இருக்கும். அந்த மாதிரி எக்கச்சக்கமான பாக்ஸ், காலி பாக்ஸ் அந்த ட்ரக்குக்குள்ளே இருந்திருக்குது. இந்த பாக்ஸை எதுக்குடா கொண்டு வந்த, ஏன் இந்த ட்ரக் இங்கே கொண்டு வந்தேன்னு அந்த ஆளுங்களை விசாரிக்கும் போது பதிலே கிடையாது. ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. அவங்கள விசாரிச்சுக்கிட்டே தான் இருக்கிறாங்களே தவிர அதுக்கான பதில் இல்லை. பீகாரில் இருக்கிற மக்கள்லாம், ஆண்கள்லாம் அதிகமாக வெளியூரில் வேலை செய்கிறாங்க. அவங்கெல்லாம் இந்த எலெக்ஷனுக்காக செலவு பண்ணி வந்து ஓட்டு போட்டுட்டு போயிருக்கிறாங்க. ஒரு ஜனநாயகத்துடைய கடமையாக அந்த மக்கள்லாம் செஞ்சுட்டாங்க, வந்து ஓட்டு போட்டுட்டாங்க. ஸோ அந்த போட்ட ஓட்டை காப்பாற்ற வேண்டியது யாருடைய கடமை? போட்ட ஓட்டை காப்பாற்ற வேண்டியது எலெக்ஷன் கமிஷனுடைய கடமை. ஆனால் அவங்க வந்து இந்த ஒரு விஷயத்தை பற்றி இப்போ எந்த பதிலும் சொல்ல மாட்டாங்க. அவங்களை கேட்கவும் முடியாது. முதல்ல அவங்களை கேட்டாலும் ஒழுங்காக பதில் வராது. ஸ்ட்ராங் ரூமில் வச்சிருக்கிற சிசிடிவி ஆஃப் ஆனதை பற்றி ஆர்ஜேடி கவலைப்படுது. அங்கே இருக்கிற அவங்கெல்லாம் வந்து அந்த இடத்துல வந்து அந்த சிசிடிவியை ரெடி பண்ணுறாங்க. அதுக்குள்ளே வந்திருக்கிற ட்ரக்கை வந்து பிடிக்கிறாங்க. ஆனால் இதை பற்றி ஏன் என்டிஏ, அதாவது பிஜேபியை சேர்ந்தவங்களுக்கும் நிதிஷ்குமார் அவங்கள சேர்ந்தவங்களுக்கும் கவலையே இல்லை? அவங்களுக்கு ஒரு பயமே இல்லையே? ஏன்னடா ஸ்ட்ராங் ரூம்குள்ளே ஒரு வண்டி போகுது, அதுக்குள்ளே நிறைய பெட்டிலாம் இருக்குது, ஏன் இதை கொண்டு வந்தாங்கன்னு அவங்க ஏன் கவலைப்பட மாட்டாங்க? அந்த கட்சிக்காரங்க ஏன் கவலைப்பட மாட்டாங்க? ஏன்னா அதை அனுப்பிச்சதே அவங்க தான். அதனால அவங்க வந்து அதை கேட்கவே மாட்டாங்க. அவங்களுக்கு அதை பற்றி கவலையே கிடையாது. எங்கேயாவது எந்த எலெக்ஷன்லையாவது, நார்த்தில் நடக்கிற எந்த எலெக்ஷன்லையாவது இந்த பிஜேபியை சேர்ந்தவங்களோ அவங்களுடைய கூட்டணியை சேர்ந்தவங்களோ இந்த மாதிரி ஸ்ட்ராங் ரூமில் வந்து இந்த மாதிரி சம்பவம் நடக்குது, ஸ்ட்ராங் ரூமுடைய சிசிடிவி ஆஃப் ஆகிருக்குது, ஏன்னு கேட்க மாட்டீங்களா அப்படின்னு எந்த ஒரு பிஜேபியை சேர்ந்தவங்களோ இல்லைன்னா அந்த கூட்டணியை சேர்ந்தவங்களோ கேட்டிருக்காங்களா? கேட்க மாட்டாங்க. ஏன்னா அதெல்லாம் அவங்களுக்கு தெரியும், ஆஃப் ஆகும், அதுக்கப்புறம் அங்கேருந்து விவிஎம் வெளியில் போகும், அதெல்லாம் எடுத்துகிட்டு போனதுக்கப்புறம் தான் இவங்களுடைய எலெக்ஷன் ரிசல்ட் வரும், அதுக்கேற்ற மாதிரி தான் எக்ஸிட் போல் வரும். எவ்வளவு பெட்டியில் எவ்வளோ ட்ரக்கில் வந்து இவிஎம் வந்து இங்கேருந்து கொண்டு போயிருக்கிறாங்க அப்படின்ற கணக்கை வச்சு ஒரு எக்ஸிட் போல் ஒன்று உருவாக்கி அதுக்கேற்ற மாதிரி கொடுத்துருவாங்க. இந்த பாருப்பா, இவ்வளோ ட்ரக்கில் இவ்வளோ இவிஎம்மை நாங்கள் கொண்டு போயிருக்கிறோம், அதுக்கேற்ற மாதிரி எக்ஸிட் போல் எழுதிக்க, இவ்வளோ இந்த இடத்துலலாம் நாங்கள் ஜெயிப்போம் அப்படின்னு எழுதிக்க, இன்னும் அதிகமாக ஜெயிப்போம், இருந்தாலும் நீ ஓரளவுக்கு போட்டு வச்சுக்க அப்படின்னு எக்ஸிட் போல் நடத்துகிறவங்களுக்கு இவங்க தான் இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க. வேற ஒரு 4 எக்ஸிட் போல் வந்தது. அந்த 4லையுமே என்டிஏ வந்து 100க்கு கீழே சீட்டு. ஆனால் அதெல்லாம் வந்து யாரும் காட்ட மாட்டாங்க. ஏன்னா அது அவங்க வேலை இல்லை. ஏன்னா அவங்க ஏற்கனவே பிளான் பண்ணியிருக்கிறாங்களே எப்படி ஜெயிக்கணும் அப்படின்றது. இந்த எலெக்ஷன் கவுண்டிங் நடக்கும்போதே சில விஷயங்கள் நடக்கும். பிஜேபி வந்து கொஞ்சம் கம்மியான சீட்டில் இருக்காங்க, காங்கிரஸ் வந்து அதிகமான சீட்டில் போகுது, இல்லைன்னா அந்த இந்தியா கூட்டணி வந்து அதிகமான சீட்டில் இருக்காங்க அப்படின்னா கொஞ்ச நேரத்துக்கு கவுண்டிங்கே நடக்காது. அதுக்கப்புறம் அப்படியே மாறும். இதுதான் வந்து சத்தீஸ்கரில் நடந்தது, இதுதான் வந்து மகாராஷ்டிராவில் நடந்தது. மகாராஷ்டிராவில் பிஜேபிக்கும் காங்கிரஸுக்குமான வித்தியாசம் கிட்டத்தட்ட 35-40 சீட்டு, 40 சீட்டு அதிகமாக இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்தில் அப்படியே கவுண்டிங் நிற்குது, இறங்கி வந்து பிஜேபி ஜெயிக்குது, காங்கிரஸ் தோக்குது. இந்த ஒரு விஷயத்தெல்லாம் வந்து இது வரைக்கும் இன்னும் ராகுல் காந்தி பேசல. அவர் வந்து இந்த ஓட்சோரியெல்லாம் பேசுறாரு. ஆனால் இந்த கவுண்டிங் கொஞ்சம் நேரம் நிற்குது, அதுக்கப்புறம் டோட்டலாக மாறுது அப்படின்றத அவர் இது வரைக்கும் இன்னும் பேச ஆரம்பிக்கல. ஒருவேளை அதுக்கான ஒரு இன்வெஸ்டிகேஷன் நடந்துகிட்டு இருக்கா என்னமோ தெரியல. ஏன்னா இது வரைக்கும் இந்த எலெக்ஷன் ஹிஸ்ட்ரியிலே வந்து ஒரு 35 சீட்டுக்கு மேலே லீடிங் இருந்த எந்த ஒரு பார்ட்டியுமே வந்து தோத்ததே கிடையாது. வெறும் இந்த மகாராஷ்டிராலையும் சத்தீஸ்கர்லையும் அது நடந்திருக்குது. அவ்வளோ லீடிங்ல இருந்து அவங்க தோத்துருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி வேலையெல்லாம் இங்கே நடந்துகிட்டு இருக்கு. ஸ்ட்ராங் ரூமில் ஒழுங்கான சிசிடிவி உங்களால் போட முடியல. இது வந்து டிஜிட்டல் இந்தியா, நம்ம வந்து பயங்கரமாக வளர்ந்துருக்கிறோம், இந்தியாவில் 4வது பெரிய எக்கானமி. ஆனால் உனக்கு ஸ்ட்ராங் ரூமில் ஒழுங்கான சிசிடிவி போட முடியல. எப்போ எலெக்ஷன் நடக்கட்டும் அந்த ஸ்ட்ராங் ரூமில் இருக்கிற சிசிடிவி ஒர்க் பண்ணாது. ஏதாவது ஒரு 4 சிசிடிவி ஒர்க் பண்ணாது. அது எப்படா ஸ்ட்ராங் ரூமில் இருக்கிற சிசிடிவி மட்டும் ஒர்க் பண்ணாமல் போது அதை செக் பண்ண மாட்டேங்க. ஸ்ட்ராங் ரூமில் இருக்கிற இவிஎம்ல எல்லாருடைய ஓட்டு தானே இருக்கும். பிஜேபி காரனுடைய ஓட்டு இருக்கும், காங்கிரஸ் காரனுடைய ஓட்டு இருக்கும், ஆர்ஜேடி எல்லாருடைய ஓட்டும் தானே இருக்கும். அப்போ வந்து ஏன் இவங்க கவலைப்படுற அளவுக்கு இந்த பிஜேபி கவலைப்பட மாட்டாங்க? சிசிடிவி ஆஃப் ஆனால் அவங்க ஏன் கவலைப்பட மாட்டாங்க? அந்த ஸ்ட்ராங் ரூம் இருக்கிற இடத்துக்குள்ள ஒரு ட்ரக்கு போனால் இவங்க ஏன் கவலைப்பட மாட்டாங்க? இந்த ஸ்ட்ராங் ரூம்லேருந்து வெளியில் வந்ததுலேயே ட்ரக்கு, அந்த ட்ரக்கை மக்கள் பிடிச்சி அதுலேருந்து அந்த இவிஎம் வைக்கிற அந்த பெட்டியையும் அப்புறம் அந்த டிரைவரையும் அந்த ட்ரக்கெல்லாம் வந்து யார்கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க அப்படின்னா
எலெக்ஷன் டியூட்டிக்கு வந்திருக்கிற போலீஸ்கிட்டையும் ஐஏஎஸ் அதிகாரிகிட்டையும் தான் ஒப்படைச்சிருக்காங்க. இவங்கெல்லாம் எங்கேருந்து வந்திருக்காங்கன்னா பிஜேபி ஆளுகின்ற ஸ்டேட் இருக்கு இல்லையா, மாநிலங்கள், அங்கிருந்து வந்தவங்க தான் இவங்கெல்லாம். இந்த போலீஸ்காரங்களாக இருந்தாலும் ஐஏஎஸ் அதிகாரிகளாக இருந்தாலும் இவங்கெல்லாம் வந்து பிஜேபி ஆளுகின்ற ஸ்டேட்லேருந்து மட்டும்தான் வந்திருக்கிறாங்க. 85% வந்து அங்கிருந்து வந்தவங்க. ஸோ இவங்க இந்த விஷயத்தை எப்படி விசாரிப்பாங்க அப்படின்றது நமக்கு நல்லா தெரியும். இதை பற்றி கேஸ் போட வேண்டியதானே, கோர்ட்டுக்கு போக வேண்டியதானே அப்படின்லாம் கேட்பாங்க. இந்த மாதிரி எலெக்ஷன் சம்மந்தப்பட்ட 2700 கேஸை வந்து நம்ம அகிலேஷ் யாதவ் போட்டிருக்கிறாரு. அதுலேருந்து ஒரு கேஸ்க்கு கூட அவருக்கு வந்து இன்னும் நீதி வரல. இந்த மாதிரி விஷயத்துலலாம் நம்ம கேஸ் போட்டு ஒன்றும் நடக்க போகிறது கிடையாது. எல்லாமே அவங்க கையில் தான் இருக்குது. இது கடைசியாக சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போனால் கூட அங்கே என்ன நடக்கும் அப்படின்றதும் தெரியும். இந்த நாட்டுடைய ஜனநாயகத்தை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக நீ கஷ்டப்பட்டு வெளியூர்லேருந்துலாம் வந்து ஓட்டெல்லாம் போடுவேன். ஆனால் நீ போட்ட ஓட்டை காப்பாற்ற வேண்டிய கடமை இருக்கு இல்லையா அந்த எலெக்ஷன் கமிஷனுக்கு, அதை வந்து அவங்க ஒழுங்காக செய்கிறாங்களான்னா இல்லை. அவங்க எப்படி ஒழுங்காக செய்வாங்க? அவங்க ஒழுங்காக செஞ்சால் நீ நினச்ச மாதிரி வந்து ஆட்சி மாற்றம் வந்துருமே. நீ என்ன நினைக்கிறியோ அது நடந்துருமே. அது நடக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இதெல்லாம் செய்கிறாங்க. எலெக்ஷன் அறிவிச்சதுக்கப்புறம் எந்த ஒரு திட்டத்தையும் கொண்டு வரக்கூடாது அப்படின்றதுனால எலெக்ஷன் அறிவிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு திட்டத்தை கொண்டு வந்துட்டாங்க, 10,000 ரூபா பெண்களுக்கு அப்படின்னு. அதுக்கப்புறம் எலெக்ஷன் அறிவிச்சதுக்கப்புறம் அந்த பணத்தை வந்து பெண்களுக்கு அவங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு போட்டுக்கிட்டு இருக்காங்க. இது வந்து கேட்டால் வந்து எலெக்ஷன் அறிவிக்கிறதுக்கு முன்னாடி வந்த திட்டம், அதனால் இப்போ வந்து பணம் போடுறதுல தப்பு இல்லை அப்படின்னு சொல்லி 1 கோடி பெண்களுடைய அக்கௌண்ட்டில் வந்து 10,000 ரூபா போட்டுருக்காங்க. இந்த பணத்தை மொத்தமாக கூட்டி பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட ஒரு பட்ஜெட் போடுற அளவுக்கு வந்து பணம் இருக்குது. அதை மொத்தமாக அங்கே பீகாரில் பெண்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. இதெல்லாம் வந்து எப்படி திருப்பி வாங்குவாங்கன்னா அது நம்மகிட்டேருந்து தான் வாங்குவாங்க. நம்மகிட்டேருந்து வாங்கி இந்த எலெக்ஷன் ஜெயிக்கிறதுக்காக ஒரு இடத்துல ஒரு திட்டத்தை அறிவிப்பாங்க. அதுக்கப்புறம் இந்தியா வந்து 4வது பிக்கஸ்ட் எக்கானமி, அந்த எக்கானமி இந்த எக்கானமின்னு சொல்லி நம்மளை ஏமாற்றி இந்தியா எந்த நிலைமையில் இருக்கிறது அப்படின்றத மொத்தமாக மூடி மறைச்சிட்டு ஒரு டைமில் வந்து தெரியும் இதெல்லாம் என்ன நிலைமையில் நம்ம இருக்கோம் அப்படின்றது. அது வரைக்கும் வந்து இந்த எலெக்ஷனுக்காக பணத்தை கொடுக்கறது, நம்மக்கிட்டேருந்தே வாங்கி வேற ஒரு ஸ்டேட்டுக்கு கொடுக்கறது, இதெல்லாம் நடக்கும். இதெல்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. மக்களுடைய ஓட்டை மதிக்காமல் அதில் திருட்டுத்தனம் பண்ணி அதில் ஓட்சோரி பண்ணி நீ வந்து ஜெயிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுற, மக்களுடைய தீர்ப்பை வந்து மதிக்காமல் நீ வந்து ஆட்சிக்கு வரணும்னு ஆசைப்படுற அப்படின்னா நீ யாருக்காக அந்த ஆட்சியில் இருக்க போகிற? கண்டிப்பாக அது மக்களுக்காக இல்லை. ஏன்னா அவங்களுடைய தீர்ப்பை நீ மதிக்கலை. மக்கள் மீது அக்கறை இருக்கிற ஒருத்தன் வந்து மக்களுடைய தீர்ப்பை மதிக்கணும். சின்ன பசங்க கிரிக்கெட் விளையாடும்போது கூட அந்த டீம் நல்லா இல்லடா, அவங்க வந்து ரொம்ப தப்ப டீம்டா, கொஞ்சம் ஸ்ட்ராங்கான டீமோட மேட்ச் விளாட்லாம், அப்போ தான் வந்து மேட்ச் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விளையாடுவாங்க. சின்ன பசங்களுக்கு கூட தன்னுடைய போட்டியாளர் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னு ஆசை இருக்குது. ஆனால் ஒரு போட்டியே இல்லாமல் இந்த மாதிரி திருட்டுத்தனம் பண்ணி ஜெயிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுற இவங்களெல்லாம் வந்து எந்த லிஸ்ட்டில் சேர்க்கறது? இவங்கெல்லாம் எதுக்காக ஜெயிக்கிறாங்க? எதுக்கு ஜெயிக்கணும்னு ஆசைப்படுறாங்க? கண்டிப்பாக அது மக்களுக்காக இல்லை, யாருக்காகவோ தான் இவங்க இந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த பீகார் எலெக்ஷன் ரிசல்ட் வரட்டும், அதாவது நாளைக்கு. அதில் வந்து இந்த எக்ஸிட் போல் சொன்ன மாதிரி, நம்ம கோடி மீடியாவில் சொன்ன மாதிரி அந்த லிஸ்ட்டில் தான், அந்த ஒரு நம்பரில் தான் வந்து ரிசல்ட் வந்தது அப்படின்னா அதுக்கப்புறம் மக்கள் என்ன தீர்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணாங்களோ அதை அவங்க கொடுக்கறதுக்கு ரெடி ஆகிடுவாங்க.